ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் வித் ஏலியன். ஸோ இன்னைக்கு வந்து என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஆக்சுவலா பார்க்க வேண்டிய கண்டென்ட் பார்த்தோம்னா, விக்ஸ்ல வந்து பார்ட் 2 போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இது வந்து விக்ஸ்ல டெவலப் பண்ண ப்ராஜெக்ட் தான். பட் இதுல என்ன ஆச்சுன்னா, சில பக்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இது என்னன்னு கிளாரிஃபை பண்ணிட்டு இதுக்கு அடுத்து நான் வந்துட்டு வீடியோ போடலாம். ஸோ அதுங்கிறதுனால இதை வந்து இன்னைக்கு வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல. ஸோ ஒன்லி லாகின் பேஜ் இது மாதிரி தான் காமிக்குது. பட் நம்ம இங்க இவங்க கொடுத்துருக்க கண்டென்ட் படி பார்த்தா நிறைய வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த கண்டென்ட் இன்னைக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணல. ஸோ இது வந்து மேபி 1 ஆர் 2 டேஸ்ல வந்து நான் இதை வந்து போஸ்ட் பண்றதுக்கான ஃபுல் எஃபோர்ட் நான் தான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா என்ன கண்டென்ட் பார்க்க போனா, ஸோ நான் கோடிங்ல ஒரு வீடியோ பார்த்தாச்சு. என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு, இப்போ கோடிங்க்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ கோடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போறோம்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட். டாட் டாட் சாட். ஓகே. நான் வந்து சிம்பிளா வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நோட்ஸ் மாதிரி கொடுக்குறேன். நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, HTML, CSS, JavaScript அண்ட் PHP. இது வந்து லாங்குவேஜஸ்ல வருது. ஸோ ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க HTML. அண்ட் CSS வந்து கேஸ்கேடிங் லாங்குவேஜ், கேஸ்கேடிங் ஸ்டைல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து JavaScript, JS, ஸோ அண்ட் PHP இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகே. ஸோ இதுல வந்துட்டு என்னென்னன்னா, நம்ம சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்மளுக்கு மேண்டேட்டரியா இருக்கும். ஸோ இந்த லாங்குவேஜஸ் ரன் பண்றதுக்கான என்வாயன்மெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ண போற லாங்குவேஜ் வந்து HTML, அடுத்து CSS, அடுத்து JavaScript. இதோட ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போறது PHP யூஸ் பண்ண போறோம். ஸோ PHPங்கிறது அவுடேட்டட் தான். பட் இன்னும் நிறைய நம்ம யூஸ் பண்ணி இதுல பேசிக் கத்துக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இதை நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. இதுக்கு அடுத்து ஃப்ரேம் ஒர்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் இருக்கு. ரியாக்ட். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா வெப்சைட் டெவலப்மெண்ட்ல பார்த்தோம்னா இன்னும் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ரிங் பூட்டுங்கிறது ஜாவாவோட ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஸ்ப்ரிங் பூட். ஸோ இது இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஆங்குலர் ஜேஎஸ் இருக்கு. ஸோ ஆங்குலர் ஜேஎஸ். அடுத்து இன்னும் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து மேஜரா இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஸோ இது வந்து இதுக்கு அடுத்து சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தோம்னா, சாஃப்ட்வேர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோம்னா VS கோட் யூஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்துட்டு கோடிங் ஐடி என்விரான்மெண்ட், இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அடுத்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா சப்ளைம். சப்போஸ் நீங்க வந்து லோ எண்ட் பிசி யூஸ் பண்றீங்கன்னா சப்ளைம் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்கு அடுத்து நம்ம யூஸ் பண்ண போறதுன்னு பார்த்தோம்னா ஜாம்ப். ஜாம்ப்ங்கிறது இப்போ நம்ம PHP வந்து நார்மலா வந்து குரோம்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்மளுக்கு இங்க முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ண போற சர்வர் சைடு நமக்கு வந்து கிரியேட் பண்ணி ஒரு விர்ச்சுவலான என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றது, லோக்கலா வந்து கிரியேட் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்றது தான் ஜாம்ப் சாஃப்ட்வேர். இதுல வந்து நம்ம வந்து MySQL வந்து ரன் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க வந்து நமக்கு வந்து டேட்டாபேஸ் எல்லா ஃபெசிலிட்டியுமே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ டேட்டாபேஸ் எல்லாமே இங்க நம்ம லோக்கலா கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து லோக்கலா கிரியேட் பண்றதுக்கு சொல்றேன். ஸோ இதை வந்து நீங்க பப்ளிக்கா எல்லாரும் யூஸ் பண்ணுங்கிறதுனா நீங்க ஹோஸ்டிங் சைடு தான் போகணும். ஹோஸ்டிங்ல வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு பார்ட் போட்டிருப்போம். ஸோ இன்ஃபினிட்டி ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஹோஸ்டிங்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃப்ரீயா வந்து என்னென்ன ஹோஸ்டிங் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி ஃப்ரீ. ஸோ இன்ஃபினிட்டி ஃப்ரீயை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து பார்க்கலன்னா பாருங்க. ஓகேங்களா? ஸோ இன்ஃபினிட்டி ஃப்ரீ. அதுக்கடுத்து நீங்க பேமெண்ட் பண்ணி போறீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணலாம். என்ன யூஸ் பண்ணலாம்னா GoDaddy. GoDaddyங்கிறது உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து பேமெண்ட் பண்ணா மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். அப்பப்போ 1 ரூபிக்கு அந்த மாதிரினா ஆஃபர் கொடுப்பாங்க. பட் நீங்க உள்ள கிளிக் பண்ணி போனீங்கன்னா 1500 பேமெண்ட் கொடுக்கணும். அது வந்து ஒரு மாதிரி ஜிஎஸ்டினா போட்டு ஒரு மாதிரி கொண்டு வந்துருவானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து ஹாஸ்டிங்கர் இருக்கு. ஹாஸ்டிங்கர்ல நீங்க வந்துட்டு கோடிங் இல்லாம வந்து நீங்க வெப்சைட் அதுலயும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு நமக்கு வந்து ஹோஸ்ட் பண்றதுக்கு. ஸோ இதுலயே வந்து டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்துரும். ஆனா இன்ஃபினிட்டி ஃப்ரீ வந்து ஒரு 5 ஜிபி வரைக்கும் நமக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் குடுத்துருவாங்க. ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் எல்லாமே நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க 5 ஜிபி வரைக்கும். ஸோ ஆனா இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால நம்மளுக்கு இப்போதைக்கு அஸ் அ பிகினர் கோடரா நமக்கு வந்து டெவலப்பரா வந்து நம்ம இன்ஃபினிட்டி ஃப்ரீ தான் பெஸ்ட் ஆப்ஷன்.
ஸோ இப்போ வந்துட்டு இங்க சொல்லியிருக்க எல்லா சாஃப்ட்வேர்ஸும் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ வந்து சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே VS கோட். ஸோ நான் இப்போ வந்து சாஃப்ட்வேர் மட்டும் தான் சொல்லப் போறேன். ஸோ சாஃப்ட்வேர் மட்டும் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ VS கோட் எடிட் பண்ணணும். ஸோ VS கோடோட ஃபுல் ஃபார்ம் வந்து விஷுவல் ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க. ஸோ VS கோட் அப்படின்னு நீங்க டைப் பண்ணாலே ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு வந்துட்டு டவுன்லோட் லிங்க் கிடைச்சிரும். ஸோ இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு கிளிக் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் நீங்க டவுன்லோட் ஆன ஃபைல் டபுள் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து VS கோட் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட்டான சாஃப்ட்வேர் என்னன்னு பார்த்தோம்னா, XAMPP. ஸோ XAMPPங்கிறது நீங்க டவுன்லோட் பண்ணியே ஆகணும். PHP எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. ஸோ இதுலயும் வந்து நீங்க அதேதான். அந்த லிங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க கிளிக் ஃபார் விண்டோஸ் இந்த XAMPP ஃபார் விண்டோஸ்ங்கிறத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆகும். நீங்க நெக்ஸ்ட் குடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஆ ஆப்ஷன்ஸும் இடையில வந்து நம்ம குடுக்க போறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து இப்ப நீங்க VS கோடுக்கு ஆல்டர்னேட்டிவ் தேடுறீங்க அப்டின்னா சப்ளைம். ஸோ VS கோடோட சைஸே ஐ திங்க் அரவுண்ட் 180 சம்திங் வரும் எம்பில வரும். ஸோ இதுக்கு மேல பெரிய பெரிய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பைசார்ம் அண்ட் அ ஆ இன்டெலிஜ் ஐடி அதுனா வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஜிபிக்கு மேலேயே வரும் அதோட சைஸ் பார்த்தோம்னா. ஆ இது VS கோட் பொறுத்தவரைக்கும் 150 பட் அதுவுமே சில லேப்ஸ் ரொம்ப ரொம்ப மட்டமா இருக்க லேப்ஸ் சொல்லுவோம்ல, அது வந்து லேக் ஆக வாய்ப்பு இருக்கு. மட்டம் மீன்ஸ் ஐ சே ரெக்யர்மென்ட்ஸ் வாஸ் சோ டவுன். ஆ பழைய காலத்து லேப்டாப்ஸ் அந்த மாரி சொல்லலாம். ஸோ அந்த லேப்டாப்ஸ்ல வந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்துட்டு இது ஒழுங்கா வந்து பெர்ஃபார்ம் பண்ணாது. VS கோடுங்கிறது ரொம்ப லேகியா இருக்கும். ஸோ அங்கேயே நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப வந்து ரெக்யர்மென்ட்ஸ் கம்மியா இருக்க லேப்டாப். ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஜிபி ரேம் ஐ திங்க் 4 ஜிபி பட் யூசபிள் வந்து 2 அரவுண்ட் 3ன்னு நெனைக்கிறேன். ஸோ 3 ஜிபி தான் யூசபிள் மெமரி. ஸோ அதுல OBS ஸ்டுடியோ ரன் பண்றதுக்கே எனக்கு ஃபுல் மெமரி அத ஆக்குபை பண்ணிரும். அதுக்கடுத்து நான் VS கோட் ஓப்பன் பண்ணா 4 கழிச்சு தான் ஓப்பன் ஆகும் அந்த மாரி. ஸோ அந்த டயத்துல நான் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர்ன்னு பார்த்தோம்னா சப்ளைம். நான் இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து கோடிங்ங்கிறது கத்துக்க ஆரம்பிச்சது. ஓகேங்களா? ஸோ அதனால எனக்கு இது ஒன் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபேவரைட் சாஃப்ட்வேர். நான் எப்பவுமே இதுவரை மறந்தது இல்ல. ஸோ சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து அரவுண்ட் ஒரு 18 ஆர் 20 எம்பிக்குள்ள தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு நார்மல் வெப் டெவலப்மென்ட்க்கு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து நீங்க சப்ளைம் யூஸ் பண்ணி நீங்க கத்துக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து தான் அங்க நான் வந்தேன்னா VS கோட் அடுத்து லேப்டாப் வாங்குனதுக்கு அப்புறம் VS கோட் இன்ஸ்டால் பண்ணேன். அதுக்கடுத்து இன்டெலிஜ் ஐடி, பைத்தன் அது மாரி இருக்க எல்லா சாஃப்ட்வேர்ஸும் நான் வந்துட்டு நியூ லேப் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஜம்ப் ஆனேன். அது முடிக்க நான் யூஸ் பண்ணியிருந்த சாஃப்ட்வேர்ன்னு பார்த்தீங்கன்னா, XAMPP தான். ஸோ எனக்கு இது வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு சாஃப்ட்வேர். ஒரு அரவுண்ட் 20 எம்பில. ஆம். அண்ட் இதுல வந்துட்டு நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, கோடிங் நம்ம யூஸ் பண்ண போறது VS கோட் எடிட்டர். ஸோ நான் VS கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் வந்து அதோட ஒரு ஹோம் பேஜ். ஸோ இத வந்து நீங்க கண்டுக்காதீங்க. ஸோ இது வந்துட்டு என்னோட பழைய ப்ராஜெக்ட்ஸ். அது உங்களுக்கு இருக்காது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வெல்கம் பேஜ் இருக்கும். ஸோ இங்க வந்து எனக்கு நியூ ஃபைல் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ அஸ் அ யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு சாஃப்ட்வேர் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து கொசம்சம் நெறைய கன்டென்ட்ஸ்லாம் குடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு அளவுக்கு ஒரு டீசென்ட்டான யுஐல இருக்கும். ஸோ கண்ட்ரோல்+N குடுத்தா கூட நமக்கு வந்து நியூ ஃபைல் வந்து ஜெனரேட் ஆகும். நான் கண்ட்ரோல்+N குடுத்து நான் ஜெனரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இத வந்து கிளியர் பண்ணிட்டு, ஸோ இத வந்து சேவ் பண்ணோம் அப்டின்னா, நீங்க ஃபைல் போய் சேவ் பண்ணி பண்ணலாம். பட் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ற ஷார்ட்கட் இருக்குல்ல, கண்ட்ரோல்+S இஸ் ஈக்குவல் டூ சேவ். ஸோ அந்த மாரி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து நான் வந்து லேர்ன் வித் எலியன்ங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள என்னோட ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் என்ன கிரியேட் பண்ண போறேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அ HTML வந்து நான் கிரியேட் பண்றேன். ஸோ HTML ஃபைலுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பேர் வைக்கிறேன்னா, ஏலியன் ஏலியன் 1, 2, 3ன்னு வைக்கிறேன். HTML. சும்மா இப்போதைக்கு டம்மியா ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். அவ்வளோதான். ஸோ ஏலியன் 1, 2, 3 HTML. HTMLங்கிறது அதோட எக்ஸ்டென்ஷன். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுல வந்துட்டு நான் HTMLோட ஸ்ட்ரக்சர வந்து டெவலப் பண்றதுக்கு நான் HTML:5 அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணினா எனக்கு HTMLோட ஸ்ட்ரக்சர் கிடைச்சுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இதுல டாக்குமெண்ட் அதெல்லாம் வந்து என்னன்னு நான் சொல்லிட்டு, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டைட்டில்னா என்ன, மெட்டானா என்னன்னு நம்ம வந்து கோடிங்குள்ள நம்ம இன் டெப்த்தா போகும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் வந்துட்டு ஒரே ஒரு டேக் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி இது வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து இது நீங்க என்னன்னு ரொம்ப வந்து இன் டெப்த்தா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப நான் டைப் பண்ணது H1ங்கிறது மார்க்ங்கிறது அவ்வளோதான். அத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுல வந்து நான் என்ன குடுக்குறேன், 1 செகண்ட். ஓகே. லேர்ன் வித் ஏலியன் வெல்கம்ஸ் யூன்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ ஒரு கன்டென்ட் போடுறேன். வெல் வெல்கம்ஸ் யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்டென்ட் குடுத்துருக்கேன். ஸோ அண்ட் இதுல வந்துட்டு நான் இன்னொரு கன்டென்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் வந்துட்டு கலர்
கலர் வந்துட்டு நான் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ இதுல வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க H1 டேக் அண்ட் மார்க்யூ டேக். ஸோ HTML பொறுத்தவரைக்கும் டேக் ஸ்பெசிஃபைட் கன்டென்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். எல்லாமே டேக்ஸ் வச்சு தான். ஸோ இதுல வந்துட்டு HTML இன்னொன்னு என்னம்மா, இப்ப எல்லா சிம் இப்போ நியூ பிகினர்ஸா நீங்க வெப் டெவலப்மென்ட்க்கு வர போனா, இதுல எரர்ஸ்ங்கிறது வந்து நமக்கு அக்வயர் ஆகுது. எரர்ஸ்ங்கிறது இதுல வந்து நமக்கு வந்துட்டு ஒரு கம்பைல் பண்ணி எரர்ஸ் வந்து அப்பதான் எக்ஸிக்யூட் ஆகுங்கிற மாரிலாம் இல்ல. நீங்க என்ன வேணாலும் குடுத்தா எக்ஸிக்யூட் ஆகும். பட் என்ன, அந்த அவுட்புட்ல வந்து நம்ம பார்க்கும்போது அந்த அலைன்மென்ட்ஸ் மாறுறது, இல்ல நம்ம நெனச்ச இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அங்க பிளேஸ் ஆகாம இருக்குது. அந்த மாரி நமக்கு விஷுவலா தான் நமக்கு வந்து எரர்ஸ் வந்து அக்வயர் ஆகும். பட் இந்த கம்பைல் பண்ணும்போது வர எரர்ஸ் அந்த மாரி இதுல கம்பைலேஷனே இல்ல. ஓகேங்களா? இதுல ஆட்டோமேட்டிக்கா நம்ம குரோம்ல ரன் பண்ண போறோம். ஸோ குரோம்ல ரன் ஆகும்போது நமக்கு அந்த அலைன்மென்ட்ஸ் மிஸ் ஆறது, இல்ல நம்ம குடுத்த வேல்யூஸ் வந்து அங்க பிரிண்ட் ஆகாம இருக்குது. அந்த மாரி எரர்ஸ் தான் வரும். ஓகே. இது வந்து எக்ஸிக்யூட்டே ஆகாதுங்கிற மாரியான எரர்ஸ் எதுவுமே இல்ல. ஸோ காப்பி பாத் குடுத்துட்டு, நான் இப்ப வந்து இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணியே காமிக்கிறேனே. ஸோ இப்ப வந்து நான் அந்த ஃபைலோட அ பாத் வந்து நான் இங்க குடுத்துருக்கேன். ஸோ என்டர் குடுத்தேன் அப்டின்னா, எனக்கு ரன் ஆரம்பிச்சுச்சு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். லேர்ன் வித் ஏலியன் வெல்கம்ஸ் யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர் அப்டின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்க குடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகைன் எவ்ரிஒன்ஸ் ஆர் வெல்கம் டூ அவர் சேனல். நீங்க வந்து கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு மார்க்யூட் டேக்குங்கிறது. மார்க்யூட் டேக்குங்கிறது என்னன்னா, ரைட் டூ லெஃப்ட் வந்துட்டு நமக்கு வந்து ஃப்ளோட் ஆகும். ஸோ இதோட டைரக்ஷன் மாத்திக்கலாம். அதோட ஸ்பீட் மாத்திக்கலாம். அது எல்லாமே வந்துட்டு அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம், கோடிங்ல வந்து நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PHP வச்சு நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண போறோம். ஸோ வாட் இஸ் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நம்மள பத்தின டீட்டெயில்ஸ ஒரு வெப்சைட்டா கிரியேட் பண்றது. ஸோ என்னோட டீட்டெயில்ஸ்லாம் நான் எங்க படிச்சேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் என்னோட ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கு, ஸோ நான் இதுவரைக்கும் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கேன், என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், என்னோட அபௌட் பேஜ் எல்லாமே என்ன பத்தி மட்டும் என்னோட போர்ட்ஃபோலியோ நான் கிரியேட் பண்றேன். அதுக்கு பேர் தான் போர்ட்ஃபோலியோ. ஸோ இதுல வந்துட்டு நம்மள பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம குடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூல வந்து நம்மள பத்தி தெரிஞ்சுக்கணும், நம்மளோட வெப்சைட் போட்டாங்கனாலே நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஷோகேஸ் ஆயிரும். நம்ம லீட் கோட்ல எத்தனை சம்ஸ் முடிச்சிருக்கோம், ஹேக்கராங்ல எல்லாமே பண்ணிருக்கோம் சொல்லிட்டு அந்த வெப்சைட்ல நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருப்போம். ஸோ அண்ட் தென் நம்ம PHP வச்சு என்னென்ன பண்ண முடியும்னா, இப்போ நம்ம வந்து லாகின் கிரியேஷன், இப்போ லாகின் கிரெடென்ஷியல் இருக்கும்ல. இப்போ சூர்யா பாஸ்வேர்ட் வந்து 1, 2, 3 அப்படின்னு குடுத்தா, அந்த வெப்சைட்குள்ள என்னோட இது வந்து லாகின் ஆகணும். இல்ல என் பாஸ்வேர்ட் வந்து தப்பானா ரிஜெக்ட் ஆயினும் லாகின் ஆகக்கூடாது. அந்த மாரி யூசர் கிரெடென்ஷியல்ஸ் இருக்குல்ல, அத மேனேஜ் பண்றதுக்கு நமக்கு டேட்டாபேஸ் தேவை. ஸோ டேட்டாபேஸ்ல இருக்க கன்டென்ட்ட மேட்ச் பண்றதுக்கு அ அதாவது இப்போ சூர்யா ஈக்குவல் டூ சூர்யா, பாஸ்வேர்ட் 1, 2, 3 ஈக்குவல் டூ 1, 2, 3 அப்படின்னு செக் பண்ணணும்ல. அது எல்லாத்தையுமே நமக்கு டேட்டாபேஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது தான் PHP. அ அண்ட் சில இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து அத அப்கமிங்ல பார்க்கலாம். அண்ட் தென் CSSங்கிறது இப்போ ஒரு எலும்பு கூட நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு அழகு சேர்க்கிறவன் தான் CSS. இப்போ வந்துட்டு இந்த ரெட் கலர்ல நான் மாத்திருக்கேன்ல. இந்த ரெட் கலர்ல மாறுறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா CSS. அங்க ஸ்டைல் நான் சொன்னேன்ல. அந்த ஸ்டைலுக்கு அர்த்தம் என்னன்னா, CSS ஓட அந்த CSS வந்து குறிக்கிறதுக்கு தான் நம்ம ஸ்டைல்ன்னு சொல்லிட்டு குடுக்குறோம். ஸோ அந்த ஸ்டைல்குள்ள நான் ரெட்ன்னு குடுத்தனால எனக்கு கலர் மாறிச்சு. இதே வந்துட்டு அந்த நான் ஸ்டைலுங்கிறத நான் குடுக்கல அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்ப வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டைலுங்கிறத ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இது எப்படி இருக்கும்னா, பிளாக் கலர்ல ஜஸ்ட் என்னென்ன குடுக்குறோமோ, அது அப்படியே பிளாக்கா வந்து நமக்கு வந்துட்டு டிஸ்ப்ளே ஆறது மட்டும் பண்றது ஒரு HTML. அதுக்கு அழகு சேர்த்து, அதுக்கு அழகு சேர்க்கிறது வந்துட்டு நம்ம CSS. இவனுக்கு உயிர் குடுக்குறது. இவன் வந்து இத கிளிக் பண்ணா, இவன் இந்த மாரி பெர்ஃபார்ம் பண்ணணும். இவன் வந்து இவ்வளோ மாரி ஃபங்ஷன் ஆகணும். இந்த ஃபங்ஷன் வந்து டிஃபைன் பண்றது வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமா வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன் அதெல்லாம் நம்ம ப்ரோகிராமிங் பண்றோம்ல. ஸோ அதே கான்செப்ட் இப்ப வந்துட்டு இந்த பட்டன் கிளிக் பண்ணா, இந்த இது வந்து பர்ச்சேஸ் ஹிஸ்டரில வந்து சேவ் ஆகணும். ஆ இது வந்து டைமிங் வந்து ரன் ஆகணும். இந்த டைமிங் முடிஞ்சா இது வந்து டிஸப்பியர் ஆகணும். அந்த மாரி கன்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம எதுல பண்ண போறோம்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்ண போறோம். அண்ட் XAMPP வந்து ஆல்ரெடி சொன்ன மாரி நமக்கு லோக்கலா வந்து ஒரு டேட்டாபேஸ் அண்ட் சர்வர் கிரியேட் பண்ணி, அதுல வந்து நம்மளோட PHP ஃபைல்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஆ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போற சாஃப்ட்வேர். ஸோ இதெல்லாம் வந்து ரெக்யர்மென்ட்ஸ் கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஸோ அண்ட் தென் ரெக்யர்மென்ட்ஸ்ல இன்னும் நமக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. ஸ்ப்ரிங் பூட் இருக்கு. அதாவது பைத்தான்ல வந்து ஸ்ப்ரிங் பூட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் லெவல்ல பார்க்கலாம். அண்ட் தென் ரியாக்ட் இருக்கு. JSல வந்துட்டு அது மாரி நெறைய கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ்லயே இருக்கு. இப்ப வந்து ரியாக்ட்ங்கிறது மெட்டா கிரியேட் பண்ணதுன்னு நெனைக்கிறேன். எனக்கு இன்னும் அத பத்தி இன் டெப்த்தா நான் பார்க்கல. ஸோ நான் கன்டென்ட் கிரியேட் பண்ண போறதுக்கு முன்னாடி நான் அத பத்தி ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு தான் நான் வந்து உள்ள கன்டென்ட்க்கே வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மெட்டா தான் 100% மெட்டா தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி நெறைய கன்டென்ட் வந்து நம்ம இந்த அப்கமிங் ஜர்னீஸ் இதோட பார்ட்ஸ்ல வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கோடிங் வந்துட்டு
ரொம்ப, ரொம்ப ஈஸியா இருக்கும். HTML பொறுத்தவரைக்கும். நீங்க வந்து ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படணும்னு அவசியமே இல்ல. நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா வந்துட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு நான் வந்து கேரண்டி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புடிச்சிருந்துச்சு அப்புட்ன்னா, நீங்க வந்து இந்த வீடியோ அட்லீஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்து அது மோட்டிவேட்டா இருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, நமக்கு வந்து 6.5, 6.9 வாட்ச் ஹவர்ஸ் வந்து லாஸ்ட் 4 டேஸ் வீடியோஸ்ல கிடைச்சிருக்கு. ஸோ இன்னும் வந்துட்டு உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு இன்கிரீஸ் பண்ணி குடுத்தீங்கன்னா, இன்னும் நெறைய நாள் நான் கன்டினியூஸா வீடியோ போடுறதுக்கான ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ டாட்டா பை பை காய்ஸ். நான் வந்துட்டு அடுத்த வீடியோ மேபி லீட் கோட் வீடியோல வந்து உங்கள வந்து பார்க்குறேன். டாட்டா.